ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 545 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார். டெல்லியில் அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை, மக்கள் பிரச்சினையை பேசுவதற்காக மட்டுமே சந்தித்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி நிலவரம் மாறும். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அங்கேயே இருப்பார்களா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நன்மைக்கே, செய்தியாளர்கள் கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் OPS பதில். மனோஜ் உடலுக்கு தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலி. தனது இல்லத்தில் இருந்து நடந்தே சென்று இறுதி மரியாதை. இயக்குனர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜின் உடலுக்கு நடிகர்கள் சூர்யா, சிவகுமார் அஞ்சலி. நடிகர் பிரபு உள்ளிட்ட திரையுலகினரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மனோஜின் உடலுக்கு நடிகர்கள் கவுண்டமணி, சரத்குமார், சத்யராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி. இயக்குநர்கள் மணிரத்னம், பாக்யராஜ், வாசு உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். சென்னையில் செயின் பறிப்பு வழக்கில் கைதான ஜாஃபர் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழப்பு. பதுக்கி வைத்த நகைகளை மீட்க அழைத்துச் சென்றபோது தப்ப முயன்றதால் நடவடிக்கை. செயின் பறிப்பு சம்பவங்களில் பிடிபட்ட 3வது நபரை ஓடும் ரயிலில் சுற்றி வளைத்த போலீசார். ஆந்திர மாநிலம் ஓங்கோலில் பிடிபட்ட நிலையில் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு விசாரணை. சென்னையில் நேற்று காலை 6 மணிக்கு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு காலை 10 மணிக்கு விமான நிலையம் சென்ற கொள்ளையர்கள் கடைசி நேரத்தில் டிக்கெட் வாங்கியவர்கள் குறித்த விவரங்களை பெற்று விமானத்திற்குள் 2 பேரை சுற்றி வளைத்ததாக காவல் ஆணையர் அருண் விளக்கம். மும்பையில் இருந்து விமானத்தில் சென்னை வந்து கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரும் கைது. கொள்ளையடிக்கப்பட்ட 26 சவரன் மதிப்புடைய 6 செயின்களும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் அருண் தகவல். சென்னையில் புதிதாக 2 மெட்ரோ வழித்தடங்கள் அமைக்க விரிவான திட்ட அறிக்கைக்கு டெண்டர் கோரியது மெட்ரோ நிர்வாகம். தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரையும், கலங்கரை விளக்கம் முதல் உயர்நீதிமன்றம் வரையும் புதிய வழித்தடங்கள் அமைக்க திட்டம். தமிழகத்தில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அதிவேக ரயில் இயக்க திட்டம். விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் அறிவித்தது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம். ஒடிஷாவில் அமளியில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 12 காங்கிரஸ் MLAக்கள் இரவு முழுவதும் சட்டப்பேரவையில் தங்கி போராட்டம். மாநிலத்தில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குழு அமைத்து விசாரிக்க வலியுறுத்தல். மராட்டிய மன்னர் சாம்பாஜி மகாராஜாவின் வாழ்க்கையை சித்தரிக்கும் சாவா திரைப்படம் நாடாளுமன்ற வளாகத்தில் திரையிடப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்காக சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு. மும்பை IIT வளாகத்திற்குள் வலம் வந்த பிரம்மாண்ட முதலை முட்டையிட வந்து சென்றிருக்கலாம் என வனத்துறையினர் தகவல். உடல் நலம் குன்றிய மம்முட்டிக்காக சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்த தகவலை பரப்பியது யார்? பிரபல நடிகர் மோகன்லால் தேவஸ்தானம் இடையே வார்த்தை போர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.